All, this is Madhu from Metaflame. நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ஷார்ட் பைனரி அரே. ஷார்ட் பைனரி அரே அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 and 0 ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும் இருக்கும். இந்த பர்டிகுலர் அரேவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். லைக் நார்மல் ஷார்ட்டிங், ஃபார் லூப், டபுள் ஃபார் லூப் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஸோ நம்ம வந்து இதில் 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி ரொம்ப ஆப்டமைஸ்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வழக்கம் போல் நம்ம 2 பாயிண்டர் அப்படின்னு பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம், ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ லெஃப்ட் வேரியபிள் நான் ஒன்று எடுத்துக்கிறேன், என்னோட ரைட் வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ என்னோட லெஃப்ட் வேரியபிளில் நான் என்ன ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா இனிஷியலாக இந்த பாயிண்டர், அதாவது 0ங்கிறத ஸ்டோர் பண்ணுவேன். ரைட்டில் என்னுடைய லாஸ்ட் பாயிண்டர், அதாவது 5ங்கிறத நான் ஸ்டோர் பண்ணுவேன். ரைட், தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த 2 பேரும் இப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படியே மூவ் பண்ணுவாங்க, இவங்க இப்படியே மூவ் பண்ணுவாங்க. ஸோ மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது 2 பேரும் எப்போ கிராஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா லூப் விட்டு வெளியே வந்துடுவோம். ஓகே, அது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ரன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இப்போது நம்ம லாஜிக்குள்ளே போகலாம். இப்போ என்ன சொல்லலாம்னா இப்போ அரே ஆஃப் லெஃப்ட், அதாவது சப்போஸ் உங்களுடைய லெஃப்ட் எலமெண்ட்டை எடுத்தோன்னு பாருங்க. உங்களோட லெஃப்ட் எலமெண்ட் சப்போஸ் 0வாகவே இருந்துச்சு, ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதுவும் இல்லாமல் உங்களோட லெஃப்டோடைய வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தென் ரைட்டாக இருந்துச்சு. ரைட், நான் 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு 0வா இருந்து, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல உங்க லெஃப்ட் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய எலமெண்ட் 0வா இருந்து, அப்புறம் உங்களோட லெஃப்ட் பாயிண்டர் இஸ் லெஸ் தென் ரைட் பாயிண்டராக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லெஃப்டோட கவுண்டரை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸில் நம்மளுக்கு அப்படி இல்லை. கரெக்டாக? ஏன் அப்படின்னா நம்மளோடது வந்து 0 கிடையாது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1 தான் இருக்குது. அதனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ரைட், இப்போ அதே மாதிரி ரைட் கண்டிஷன் பார்க்கணும். உங்களோட ரைட் வந்துருங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் பாயிண்டர் ஈக்குவல் டு 1ஆக இருந்து இங்கிட்டு 0வா இருக்கிறத பார்க்கணும், இங்கிட்டு 1ஆக இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட் பண்ணால் இங்கே 0 ஃபஸ்ட்டு 0 வரணும், இங்கிட்டு ஷார்ட் பண்ணால் இந்த அதாவது கடைசியில் வந்து 1ங்கிற மாதிரி வரணும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து உங்களோட கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களோடது வந்து 1ஆக இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருக்கணும். ஸோ லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருக்குது, ஆனால் வந்து உங்களோட கடைசி வேல்யூ வந்து 0வா இருக்குது, 1ஆ இல்லை. அப்போ இதுவும் ஃபால்ஸ். அப்போ இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று செக் பண்ணிடலாம். என்னது? லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம பார்க்கணும். ரைட், ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டுங்கிறதுனால 0 இருக்கிறது வந்து 1க்கும், 1 இருக்கிறது 0க்கும் நம்மளுக்கு இதாகிடும். அப்போ ஆகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இது சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ 0ன்னு ஆயிடுச்சு, இது வந்து 1 ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பாயிண்டரை 1 ஸ்டெப், அதாவது என்னோட லெஃப்ட் இப்போ எதை பாயிண்ட் அவுட் பண்ண போதுன்னா இந்த இடத்த 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ரைட் 1 ஸ்டெப் இங்கிட்டு போயிட்டு என்னோடது இந்த 1ங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதாவது இன்னொரு அடுத்த ஐட்ரேஷனில் வந்து திருப்பியும் நான் செக் பண்ணுறேன். அதே ரூல் தான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன ரூல் ஃபாலோ பண்ணமோ அதே ரூல் தான். ஸோ இப்போ லெஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எலமெண்ட் இருக்குது? 0ங்கிற எலமெண்ட் இருக்குது. கரெக்டாக இருக்கா? நான் ஃபஸ்ட்டு கேஸ் சொன்னால் லெஃப்ட் சைடில் 0ங்கிற எலமெண்ட் இருந்து உங்களுடைய லெஃப்ட் பாயிண்டர் இஸ் லெஸ் தென் ரைட் பாயிண்டர், அதாவது 1 இஸ் லெஸ் தென் 5ஆக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், லெஃப்ட் பாயிண்டரை மட்டும் 1 ஸ்டெப் நான் மூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி பாருங்களேன், உங்களுடைய ரைட் பாயிண்டர் வந்து ஈக்குவல் டு 1ஆகவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் இப்போ என்ன தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு 1 தானே இருக்கணும் இந்த பக்கம். அப்போ நான் என்ன பண்ணிடலாம், உங்களோட ரைட் பாயிண்டரை நம்ம 1 மூவ் பண்ணிடலாம். ரைட், அப்போ என்னோட ரைட் பாயிண்டர் இப்போதைக்கு கரண்ட்டாக இதை பாயிண்ட் அவுட் பண்ணேன். இப்போ திருப்பி பாருங்களேன் 1 0ன்னு அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. அப்போ நான் திருப்பியும் நான் செக் பண்ணுறேன். எனக்கு இது வந்து என்ன பண்ணுவேன், அரே ஆஃப் லெஃப்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கான்னு பார்க்கேன். இல்லை. ஸோ இல்லைங்கிறதுனாலே நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த லூப் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால இதாகாது. திருப்பி நான் அரே ஆஃப் ரைட் வந்து ஈக்குவல் டு 1ஆன்னு பார்க்கேன். ஸோ அந்த கண்டிஷனும் இல்லை. அப்போ என்ன ஆகாது, இதுவும் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகாததுனால உள்ளே போகும், ரைட் பாயிண்டர் திருப்பி மூவ் ஆகாது. அப்போது நான் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும்.
ஸோ ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், 0 இங்கேயும் 1 இங்கேயும் நம்மளுக்கு ஸ்வாப் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், சாரி 0 0 1 சாரி 0 0 0ங்கிறது வந்துருச்சு, 1 அப்புறம் நம்மளுக்கு 1 1ங்கிறது வந்துருச்சு, ரைட். ஸோ இவ்வளோ தாங்க, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ லாஜிக் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட். ஐ திங்க் இந்த கண்டிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தடவை வீடியோவை இன்னொரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு கூட சால்வ் பண்ண ஆரம்பிங்க. பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்களே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்ட் போட்டுட்டு உங்களுடைய லெஃப்ட் வேரியபிள், நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அரே அசைன் பண்ணணும், ரைட். ஸோ நான் அரே அசைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு அரே அசைன் பண்ணிவிட்டு லெஃப்டோட வேல்யூவில் 0னும் இல்லை ரைட்டோட வேல்யூவில் அரே டாட் லென்த் -1, அதாவது உங்களுடைய லாஸ்ட் வேல்யூவையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோர் பண்ணிட்டு நான் இப்போ வைல் லூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன கண்டிஷன் படி லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட் அப்படிங்கிற அந்த இதையும் நான் எழுதிட்டு என்ன பண்ணுறேன், வைல் என்னுடைய அரே ஆஃப் லெஃப்ட் நான் செக் பண்ணுறேன். அரே ஆஃப் லெஃப்ட் நான் சொன்னால, அரே ஆஃப் லெஃப்ட் சப்போஸ் ஈக்குவல் டு 0வாகவே இருந்துருச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண தேவை, ஜஸ்ட் பாயிண்டர் லெஃப்ட் பாயிண்டரை ஒன்ஸ் மூவ் பண்ணால் போதும். அதுவும் இல்லாமல் இது மட்டும் செக் பண்ணக்கூடாது, ஸ்டில் உங்களுடைய லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாங்கிற கண்டிஷனையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட் அப்படிங்கிற கண்டிஷனையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா ஜஸ்ட் லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ண போகிறீங்க, ரைட். ஸோ மூவ் பண்ணிவிட்டு செகண்ட் இப்போ திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வைல் லூப் எழுதுறேன். அதோட இது வந்து என்னது அப்படின்னா அரே ஆஃப் ரைட், அதாவது அரே ஆஃப் ரைட் பாயிண்டர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ரைட் சைடில் 1ங்கிறது தான் இருக்கணும், கரெக்டாக. ஸோ அண்ட் எழுதி என்னோட வேல்யூ சப்போஸ் லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ரைட் பாயிண்டரை ஒன்ஸ் மூவ் பண்ணிடுவேன், கரெக்டாக. ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிட்டேன், ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதாவது சாரி 1 ஃபஸ்ட்டு பிளேஸில் 1ம், அதாவது லெஃப்ட் சைடில் 1ம் ரைட் சைடில் 0வும் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். அதான் சொன்னாங்க, இஃப் லெஃப்ட் இஸ் லெஸ்ஸர் தென் ரைட், அந்த பாயிண்டர் அப்படி தப்பாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வாப் பண்ண போகிறோம். இன்ட் temp இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், அரே ஆஃப் லெஃப்ட்டுங்கிறதையும் இதான் இப்படி தான் ஸ்வாப்பிங் பண்ணுவோம். அரே ஆஃப் லெஃப்ட் பாயிண்டரில் அரே ஆஃப் ரைட்டுங்கிறதையும் அடுத்து உங்களுடைய அரே ஆஃப் ரைட் பாயிண்டரில் உங்களுடைய டெம்பரரி வேரியபிளையும் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு முடிச்சிடுவேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி காட்டணும், கரெக்டாக. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ மாற்றினா மட்டும் போதுமா, திருப்பி பாயிண்டர் மூவ் பண்ணணும்ல. ஸோ லெஃப்ட் ++ம் ரைட் -மைனஸும் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்வாப்பிங் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கோட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டிஸ்பிளே மட்டும் பண்ணணும், கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தெரியும், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம், கரெக்டாக. ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நார்மலாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். இன்ட் I is equal to 0, I is less than array dot length I ++. ஆக்சுவலாக இந்த அப்ரோச் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டான அப்ரோச் தான். ஸோ இந்த மெத்தட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இன்பிளேஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம புதுசாக ஒரு அரே க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டான அப்ரோச் தான். நீங்கள் வந்து தைரியமாக இந்த அப்ரோச் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லென்த் -1 கொடுக்கணும், ரைட். ஸோ இப்போ இதை என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரே ஆஃப் I வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், ரைட். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன் மினிட், சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. என்னென்னா இந்த இடத்துல ரைட் மைனஸ் வரும். ஸோ அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிட்ட தானே நம்ம பாயிண்டர் மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ரைட் மைனஸ் போடணும். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா திருப்பி போய் கூட பேட்டர்ன் பார்த்துக்கோங்க.
எப்படி சொன்னேன்னு. ஸோ நான் இப்போ கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் கோடை. ஸோ ரன் பண்ணேன்னா பாருங்கள் 0 0 0 1 1 அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் நம்மளுக்கு இதாகிடுச்சு. ஆக்சுவலாக என்னோட சின்ன மிஸ்டேக், அரே டாட் லென்த் -1 வேண்டாம், அரே டாட் லென்த் மட்டும் போதும். சாரி, கம்பைல் பண்ணணும். யா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 000 அண்ட் 111 வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் இந்த இடத்துல சப்போஸ் நான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல -1 கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணாததுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து -1 எடுத்துட்டேன். ரைட். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிருச்சு. உங்களுக்கு சப்போஸ் வீடியோ புரியல அப்படின்னாலும், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் லாஜிக் இடிச்சது அப்படின்னாலும் நீங்கள் திருப்பி போய் பேட்டர்ன் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் கிளியரான நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் சால்வ் பண்ணுவோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.